பாண்டவர்கள் ஐவர்கள். பாண்டவர்கள் ஐவர்கள். கௌரவர்கள் 100 பேர். 100 பேர். துரியோதனாதிகள் 100 பேர். ஆமா. ஷோ ஈஸ்வரா அம்மா கொஞ்சம் சத்தம் போடாதீங்க. தாயி வம்சத்தி பேசாதீங்க அம்மா. இப்படி 105 பாலர்களும் தோணாச்சாரியார் கல்வி கூடத்தில் பாடம் கற்பித்தார். சில ஆண்டு காலம் முடிந்தது. எல்லாம் குருதட்சணை கொடுத்து வீடு திரும்ப தருவாயில. அப்போ அந்த தோழருடைய கல்வி சாலைக்கு முன்னால ஒரு அரங்கேற்றம். எப்படி எல்லா நாட்டு மன்னர்களும் அமர்ந்திருந்தார். இந்த அமர்ந்திருக்கு சபையில குருவாகிய தோழர் எழுந்து கேளும் சபையோர்களே, என் சீடப்பிள்ளையாகிய அர்ஜுனன் ஒரு வானவராக செய்ய போகிறான். வில்லுக்கு விஜயன், வில்லுக்கு அர்ஜுனனுக்கு நிகர் அர்ஜுனனே அப்படி என்று சொல்ல அர்ஜுனன் எழுந்தான். தான் குருவே புகழ்ந்து விட்டான். இந்த ஆணவத்தோடு எடுத்தான் ஒரு ஆஸ்திரத்தை. 1 10 100 1000 சதா கோடி அங்க இருக்கும் சபையோர்கள்லாம் பார்த்தார். அடேங்க அப்பா, அர்ஜுனனுக்கு நிகர் அர்ஜுனனே அர்ஜுனனே அர்ஜுனா வாலி அப்படி என்று போற்றி புகழ்ந்தார். வந்ததே எனக்கு கோபம். அடே அர்ஜுனா, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வன் தருக்கடாவான், பைத்தியக்காரனோடு மோசமாகுவா. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் கோடான கோடி என்பதை மறந்து விட்டாய். அப்படி என்று மின்னல் மின்னல் போலவும் இடி இடிப்பது போலவும் பல வினோதங்களை காட்டியது. அங்குள்ள சபையோர்கள் பார்த்தார். அதே அப்பா கண்ணனே வல்லவன் அப்படி என்று போட்டு கொண்டார். நண்டா அடி அர்ஜுனா, உன்னிடத்தில் வீரமும் திறமையும் இருப்பது உண்மையானா? 8 பானத்தை இந்த அர்ஜுனனா இல்லை கண்ணனா இரண்டில் ஒன்று பார்த்து விடுவோம் அப்படி என்று சொல்ல அங்குள்ள குரு பெரியவர்கள் தோழர் முதல் கொண்டு அனைவர்களும் எழுந்து அதே கண்ணா அர்ஜுனனோடு போர் செய்ய உனக்கு என்ன அதிகதை இருக்கிறது? ஒரு நாடாளும் மன்னனாக இருக்கணும், இல்ல நீ ஒரு சத்திரியனாக இருக்கணும். நீ சத்திரியனும் அல்ல, ஒரு நாடாளும் மன்னனும் அல்ல. அர்ஜுனனோடு போர் செய்ய உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஆத்தல வந்தவன், அநாதபனம், இலிகுலத்தான், ஈனச்சாதி, அதிரதன் புத்திரன் ஆச்சாரி பிள்ளை அப்படின்னு சொல்ல அந்த சபையில கல்லடிபட்ட கண்ணாடி போல் தலை குமைத்து நின்றடா. துரியோதன பார்த்தான். அன்று முதல் கர்ணன் இலிகுலத்தான் ஈனச்சாதி அல்ல, இந்த அங்கி தேசத்துக்கு மன்னன் எனக்கு அன்னை, தேசத்துக்கு மன்னன் எனக்கு அண்ணன் அப்படி என்று இந்த அங்கி தேசத்தை மகனை சூட்டி எனக்கு அழகு பார்த்தான். நண்பா, அன்று முதல் இன்று நாள் வரை என் உயிரையே துரியனுக்காக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பாண்டவருக்கும் கௌரவுக்கும் ஏற்பட்ட வகையினால் 16 நாள் சண்டை முடிந்திருக்கிறது. 17வது நாள் சண்டை. ஆமா, ஒட்டி வைக்கி போர் உங்களோட அக்கப்போர். போர் வகை உனக்கு தெரியுமா? ஆமா, கமனர், போர் வகை தெரியுமா? போர் வகை 3 வகைப்படும். எப்படி? முதலில்
கள்ளக்கோடி போர், வக்கை போர், இப்ப நான் உங்களோட பட்டுட்டு இருக்கிறேனே இது ஒரு அக்க போர். அது இல்லடா, கதை எடுத்து சண்டை செய்வது. இந்த சண்டையா? ஆமாடா. ஓ சண்டை. இந்த 17 சண்டையில காட்டுக்கு போகும்போது அதே கண்ணா உன் அசத்த தலை ஆகிற மாலத்தினால் துண்டிப்பை. யாரு சாமி அந்த டீ குடிக்கிறவரியா? அவரையே சொல்றேன். அர்ஜுனன் சொல்றான். அதே கர்ணா உன்னை அசத்த தலை ஆகிற மாலத்தினால் துண்டிப்பை. அப்படி என்று அர்ஜுனன் என்னை கொள்வதாகவும் நான் அர்ஜுனை கொள்வதாகவும் என் நெற்றி என்னால் பகைவன் போர் சண்டை. இன்றைக்கு எனக்கும் அர்ஜுனனுக்கும் நேர் யுத்தம். ஒரே சண்டை இன்னைக்கு. ஆமா ஆமாங்க. மலையோடு மலை மோதுவது போல், இடியோடு இடி இடிப்பது போல், புகைவிட்டால் சிங்கப்போல் இன்றைக்கு போர்க்களத்துல நான் பாண்டவரை சந்திக்கிறேன் நண்பா. அதனால இன்றைக்கு குளக்கரை சென்று நான் வணங்கக்கூடிய சிவபூஜை முடித்துவிட்டு சண்டைக்கு போகணும். ஆமா சாமி, போகலாமா? போலாமா? வாங்க. அங்க கங்கரை யாரோ என்ன சண்டனோ அவனுக்கு நிழலாக நம் முந்தானே முழிப்போம். இன்றைக்கு நடக்கக்கூடிய யுத்தத்தில் அர்ஜுனனை வீழ்த்தி நானே ஜெய பெற வேண்டும். பாண்டவருடைய தாய் இந்த குலக்கரைக்கு வர வேண்டிய காரணம் அமங்க பாண்டவர் தாயே
இந்த குலக்கரைக்கு வர வேண்டிய விஷயம் பாண்டவர் தாய். வார்த்தைக்கு வார்த்தை பாண்டவர் தாய், பாண்டவர் தாய், பாண்டவர் தாய் என்று சொல்கிறாயே மகனே கண்ணா, கண்ணனை பெற்ற தாயே முன்ன வைத்து பாண்டவர் தாய் என்று வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறாயே கண்ணா, பாண்டவருக்கு மட்டும் தாய் இல்லப்பா, இந்த ஐவருக்கு மட்டும் நான் தாய் இல்ல. இந்த அங்கு தேசாதிபதி கர்ணன் உன்னை பெற்ற தாயும் நான் கண்ணா. பெற்ற தாய் குந்தி தேவி நான் வந்திருக்கிறப்போ ஐவர் தாய் என்று மட்டும் அழைக்காத உனக்கும் தாய் நான் தான். பாண்டவருடைய தாய் என்பது உலகறிந்த விஷயம், இது ஊரறிந்த விஷயம். பாண்டவருக்கு மட்டும் தாய் அல்ல, இந்த கர்ணனுக்கும் நான் தாய் தானடா. அம்மா சபாஷ். இப்படி தாய் மகன் என்று உறவு கொண்டாடினார். இன்றைக்கு நடக்கக்கூடிய சண்டையில உன் மகனாகி அத்துடைய உயிரோடு விட்டு விடுவாங்க ஒருபோதும் இல்லை. தாய் பாசத்தை கட்டி என் மக்களை ஐவரையும் காப்பாற்றுவதற்காக நான் வல்லப்பா. உன்னை பார்த்து உண்மையிலேயே நான் தான் தாய் என்று சொல்வதற்காக வந்திருக்கேன். பல ஆண்டு காலம் கழித்து கர்ணா பெற்ற தாய் நான் தானடா அப்படி நீ சொல்றிய, நீ எப்படி எனக்கு தாய் ஆக முடியும்? நீ எப்படி எனக்கு தாய் ஆக முடியும்? நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், உன்னையும் படி சுமத்தி பெற்ற தாய் நானேதான். நீ எப்படி என்ன பெற்றிருக்க முடியும்? எப்படி பெற்றேன்? எப்பொழுது உன்னை பெற்றேன்?
ஐந்து அறியா பருவம் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும் பொழுது கட்டி வயதில கர்ணனாகி உன்னை நான் பெற்றெடுத்தேன். பாவாடை கட்ட தெரியாத பச்சிலும் பால பருவத்தில பாலகனாக நான் பெற்றெடுத்தேன். என் சின்ன வயசுல செல்வனாய் நான் உன்னை பெற்றெடுத்தா கண்ணா. உண்மையில் நான் தான் உன் தாய். அஞ்சும் சிறு வயது